அந்த நாள்ல ஒரு பொண்ணு கருணையே இல்லாம எரிக்கப்பட்டிருக்கா. நம்ம சமூகமே ஒரு குப்பையா இருந்திருக்கு. போலீஸ் அராஜகம் ஒழிக! 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 போலீஸும் அரசு நிர்வாகமும் நெருப்பை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. அந்த எரிக்கப்பட்ட பொண்ணு இந்த சமூகத்துல நம்ம கூட வாழ்ந்த சாதாரண ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை தெரியுதோ இல்லையோ, அந்த பொண்ணை எரிச்சது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவளோட உருவத்துக்காக கிடையாது, அவளோட செயலுக்காக. அதனாலதான் நம்ம பயத்தோட நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக்கிறது, எங்க போனாலும் ஜாக்கிரதையா போங்கன்னு. அதோட ஏதாவது பிரச்சனைனா நம்பர் 100க்கு நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்றோம். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இரவும் அமைதியா தூங்குறோம், நலமா எழுந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கத்தி கூச்சலிட்டு நியாயம் வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போராடுறோம். சில சமயம் அந்த குற்றவாளி நம்ம கூட்டத்திலேயே அவங்க இருக்காங்கன்றது தான் அபாயம். அவங்களும் இந்த சமூகத்துல நம்ம கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு தெரியாது அந்த கைகள் கரை படிஞ்சுது. அதோட அந்த கரைகளை யாரோ எரிச்சிருக்காங்க. One, 2, 3 and 4 and 1, 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 2, 3 and 4. பிரக்யான், இது ரொம்ப டஃபா இருக்கு. என்னால ஆட முடியல. இது ஒன்றும் டஃப் கிடையாது. நீ உடம்ப அப்படியே இங்க இருந்து இப்படி இழுக்கிற. 1, 2, 3 and 4. சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் அது? சரி, இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே? நீ ஃபோக்கஸ்டாவே இல்ல. ஏன் இப்படி இருக்க? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 1 ஹவர் இங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இங்க வந்துரு. நம்ம ஏற்கனவே காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன், பிரின்சிபல் சார் காலேஜ் முடிஞ்சதும் அலோ பண்ண மாட்டாருன்னு. எப்படியும் நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே? ரீசஸ் பீரியட்ல. பை. யா, ஓகே, பை. அப்ப குரூப்ன்றது எனி காலம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். சேம் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுக்கு காரணம் அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்க்கும்போது டீச்சர் மாடல் மாதிரி இருக்காங்கல்ல. போன கிளாஸ்ல நம்ம ஆல்கலை மெட்டல் பத்தி படிச்சோம். இந்த கிளாஸ்ல நம்ம ஆல்கலைன் மெட்டல் பத்தி படிக்கலாம். அதனால யாராவது சொல்ல முடியுமா அதுங்க ஆல்கலை மெட்டல்ஸ்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு? வினோத், முதல்ல கவனி, அப்புறமா எழுது. அப்ப ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அதில் எதெல்லாம் வரும்னா பெரோனியம், மெக்னீஷியம், கால்சியம், சோடியம், பேரியம், அதோட ரேடியம். அம்மா, எனக்கு நீங்க பரோட்டாவா கொடுத்து என்ன பெரிய பயில்வானாக்க போறீங்களா? ஏற்கனவே நீ டான்ஸ் ஆடி ரொம்ப ஒல்லி ஆயிட்ட. நல்லா சாப்பிட்டு ஜாலியா இரு, ரொம்பலாம் யோசிக்காத. அப்புறம் எப்படியோ அக்கா, நீ டான்ஸ்க்கு பழகுறல்ல, இந்த பரோட்டாலாம் உனக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். ஏற்கனவே என்னோட டான்ஸ் டீச்சர் ஒரு டயட் சார்ட் ரெடி பண்ணிருக்காரு. அவர் சொல்றத கேட்கவா இல்ல நீங்க சொல்றத கேட்கவா? நீ முதல்ல டயட்டை தூக்கி போடு. இங்கேருந்து போக 75 கிலோமீட்டர், வர 75 கிலோமீட்டர். நீ கம்மியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. என்னமோ நான் 75 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே எனக்கு ஒரு கப் டீயை கொடு. நீங்க கொஞ்சம் போறீங்க, நான் முதல்ல ஆஞ்சலுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லு பிரக்யான். நீ இப்ப எங்க வந்துகிட்டு இருக்க? நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. சரி. வாங்க சார், இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை எரிச்சாங்க. அந்த பொண்ணு இப்ப எங்க? சார், ஒருத்தர் அவரோட ஹாஸ்பிட்டல் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு.
சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க தூக்கிட்டு போலாம். வாங்க வாங்க சீக்கிரமா வேகமா தூக்கிட்டு தூக்குங்க. போலாம். வாங்க. சீக்கிரம். எரிக்கப்பட்ட பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எரிச்ச ஆளை யாராவது பாத்தீங்களா? இது எப்படி ஆச்சு ஏதாவது தெரியுமா? சார் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பக்கத்துல தான் இருக்கேன். வீட்ல என் துணியை காய போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பொண்ணு இங்க எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். இந்த பொண்ணை யார் எரிச்சாங்கன்னு நீங்க யாராவது பாத்தீங்களா? யாருமே பார்க்கலையா? நீங்க தான் அந்த பொண்ணை இங்க தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமா சார். யார் அந்த பொண்ணு? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது சார். ஆக்சுவலாக நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அந்த நிலமையில பார்த்ததும் என் வண்டியை நிறுத்தி நான் இங்கே ஏற்றிட்டு வந்தேன். அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பொருட்கள் இருந்ததா? ஆமாம் சார். ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தா சார். அது கூட எரிஞ்சு போச்சு சார். அது என் காரில் தான் சார் இருக்குது. அதை போய் செக் பண்ணி ஏதாவது ஐடி இருக்கான்னு பாருங்க. குயிக் வாங்க போகலாம். டாக்டர், அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு? அந்த பொண்ணு நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. டபுள் டேமேஜ் ஆயிருக்கு. வோக்கல் கார்டும் எஃபெக்ட் ஆயிருக்கு. கன்ஃபார்மா அந்த பொண்ணு உயிர் பழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆஞ்சல் கர்க், தாய் ஹகன்யா மகாவித்யாலயா. காலேஜ் பக்கத்திலே கிரைம் சீன் நடந்திருக்கு, யாரும் பார்க்கலையா? ஹலோ மிஸ்டர் ஏக்நாத், ஆஞ்சலோடைய பிரின்சிபல் பேசுகிறேன். நீங்கள் உடனே ஃபர்ஜட் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஆஞ்சலை அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஆஞ்சலுக்கு என்னாச்சு? கவலைப்படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருங்க. வந்தனா சார், ஆஞ்சல் இந்த காலேஜில் போன வருஷம் தான் சார் ஜாயின் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பர்மனெண்ட் ஆனாங்க. ஆஞ்சலுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்லை சார், அந்த பொண்ணு ரொம்ப பிரைட் சார். ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க சார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். இது யாரோ தனிப்பட்ட பகையினால தான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆஞ்சல் வீடு சிரிபுரா காட்டில் இருக்கு. அது இங்கேருந்து 70-75 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து ஆஞ்சல் எதில் வந்து போகிறாங்க? பஸ்ஸில் தான் வந்து போவாங்க. காலையில அவ வீட்ல இருந்து கிளம்பும்போது நல்லா தானே போனா. அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு? எனக்கும் ஒன்றும் புரியலடி. பிரின்சிபல் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி நீ வா, சீக்கிரமா போகலாம். டிராஃபிக்ல போய் சார் ரொம்ப லேட் ஆகும். வா போலாம். கிரைம் சீன் காலேஜ்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் நடந்திருக்கு. இந்த இடம் யாருக்கு தெரியும்னு சர்ப்ரைஸாகவே இருக்கு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த ரூட்டில் தான் வந்து போகிறாங்களா? ஆக்சுவலாக ஆஞ்சல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுற 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி? ஆமாம். எதுக்கு? அவங்க ஏரியாவிலேருந்து வர 2 பஸ் தான் இருக்குது. அதில் முதல் பஸ்ஸில் வந்தாங்கன்னா காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. ஒருவேளை 2வது பஸ்ஸில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் அந்த டைமை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி? எங்கள் காலேஜோடைய டான்ஸ் டீச்சர் பிரக்யான் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் ஆஞ்சல் இங்கே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆஞ்சலோட காலேஜ் ரூட்டு பர்மனெண்ட்டு. அவங்க அந்த ரூட்டில் தான் எப்பயும் வருவாங்க. யாராவது அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா? அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்துச்சா? இல்லை, எப்பவுமே இல்லை சார். காலேஜ் வரும்போது அந்த பஸ்ஸில் எந்த ஸ்டாப்பில் ஏறி வருவாங்கன்னு பாருங்கள். டிரைவர், கண்டக்டர்கிட்ட ஏதாவது தகவல் கிடைக்கலாம். அட்டாக்கர்ஸ் வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். காலேஜ்லேருந்து ஆஞ்சல் வீட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடம் இருக்கணும். சீக்கிரம். எஸ் சார். ஓகே மேடம், இவர் அந்த பையனை அந்த பொண்ணோட பார்த்துருக்காரு. அவங்ககிட்ட பைக் இருந்திருக்கு. மேடம், நான் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். அப்போ ஹெல்மெட் போட்டு ஒரு பைக்காரன் ஓரமாக இருந்ததை பார்த்தேன். ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்டுச்சு.
அந்த பொண்ணு எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த பைக்கில் வந்தவன் அங்கே இல்லை மேடம். அது என்ன பைக்குன்னு தெரியுமா? அவனை உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். ஆனால் அவன் ப்ரௌன் கலர் ஹெல்மெட் போட்டிருந்தான் மேடம். அப்புறம் அவன் பைக்கு R3 சூப்பர் மாடல் மேடம். அந்த வண்டி மட்கார்டில் ஒரு குதிரையோட சிம்பிள் ஒட்டியிருந்தது மேடம். ஒருவேளை இந்த ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தா அந்த பைக் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கணும். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை வச்சு அந்த பைக்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை எல்லா சிக்னல்ஸ்க்கும் அனுப்புங்க. பிரவுன் கலர் ஹெல்மெட், மெரூன் கலர் பைக், அப்புறம் R3 சூப்பர் மாடல் பைக், வண்டியோட பின்னாடி குதிரை ஸ்டிக்கர். இன்னைக்கு காலையில 24 வயசான ஒரு பெண் டீச்சரை இந்த இடத்துல வச்சு யாரோ ஒருத்தர் எரிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! அரசாங்கம் அராஜகம் ஒழிக! அரசாங்கம் அராஜகம் ஒழிக! அரசாங்கம் ஆனா அராஜகம் அவர்களோட ஒழிக! பெற்றோர்கள் 75 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆஞ்சலை பார்க்க கிளம்பினவங்களுக்கு ஆஞ்சலோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. வெறுப்புன்றது ஒரு நெருப்பு. ஆஞ்சல் அந்த வெறுப்பால எரிக்கப்பட்டிருக்கா. ஆனா அவளை எரிச்சது யாரா இருக்கும்? குற்றவாளியோட ஹிஸ்டரி ஷீட்ஸ்ல அதை தேடிட்டு இருக்காங்க போலீஸ். அதுல யாராவது ஆஞ்சலை எரிச்சிருப்பாங்களா? ஒருவேளை ஆஞ்சலை பத்தி தெரிஞ்சிருந்தா அது யாரா இருக்கும்? இந்த கேள்விக்கு ஆஞ்சலால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஆனா அவங்களால பேச முடியுமா? அவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தருமா சென்டருக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலையை பாருங்க. என்னாச்சு டாக்டர்? பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு போகுது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேசிக் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கு. அதனால அவங்கள தருமா சென்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். எந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசுற? சார் வினோத், அவன் தான் ஆஞ்சலுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான். எனக்கு கெமிஸ்ட்ரி பாடமே சுத்தமா பிடிக்காது. ஆனா நீங்க எனக்கு கெமிஸ்ட்ரி பாடம் எடுக்க ஆரம்பிச்சதும் எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி உங்களையும் தான். அவன் உண்மையிலே பெரிய அட்மைரர் தான். நீ விருப்பப்பட்டா நான் அவங்ககிட்ட பேசுறேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரக்யா. இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எந்த கிளாஸ்ல வினோத் படிக்கிறான்? நீங்க விசாரிச்சுட்டு இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், யாரும் இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லல. சார், ரொம்ப குழப்பமான சுச்சுவேஷனாக இருக்குது சார். மக்களோட சென்சிபிலிட்டியை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக இந்த வீடியோவை வைரல் ஆக்கணும்? அதனால இப்போ இந்த மீடியா வேற. சார், இப்போ நான் எதுவும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இல்லை சார். கேஸ் கையில் வந்து 2 மணி நேரம் தான் ஆகுது சார். நான் சீக்கிரமாகவே ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். ஷோர் சார். மேம், இந்த பையனும் அந்த பைக்காரன் பக்கத்துல இருக்கிறத பார்த்துருக்கான். அதுல 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பசங்களா? நீ என்ன பார்த்த? மேடம், நான் அந்த பக்கமாக போகும்போது நான் 2 பேரை பார்த்தேன். ஒருத்தவன் பைக்கில் உட்காந்துருந்தான், இன்னொருத்தவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த பொண்ணு அலற சத்தத்தை கேட்ட உடனே அந்த பசங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? அதில் ஒருத்தன் ப்ரௌன் கலர் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தான் மேடம். இன்னொருத்தவன் முகத்தை நான் பார்க்கல மேடம். பைக்ல ஏதாவது ஸ்டிக்கர் இருந்ததா? மேடம், நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. முதல்ல சொன்னவன் என்னன்னா ஒரே ஒருத்தன் தான் பைக்ல இருந்தான்னு சொன்னான். ஆனா ரெண்டாவதா சொன்னவன் என்னடானா 2 பேருன்னு சொல்றான். ஹலோ, ஸ்ரீகோணத்திலிருந்து 7 மணிக்கு போகிற பஸ்ஸோடைய கண்டக்டர் தானே நீங்கள்? ஆமா சார். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? தரும சென்டருக்கு ஆஞ்சலை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் உங்ககிட்ட சொல்லியோ? போலீஸா? ஆஞ்சலுக்கு என்ன ஆச்சு சார்?
சார் நான் ஒத்துக்கிறேன், அந்த லெட்டரை நான் தான் மேடம்க்கு எழுதினேன். ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார். பாரு வினோத், ஆஞ்சல் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்காங்க. சுயநினைவு வந்ததும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால நீயே உண்மையை சொல்லிடு. அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா உன் நிலைமை மோசமாயிடும். சார் நான் உண்மையே தான் சார் சொல்கிறேன். அந்த தப்புக்காக மேடம் என்னை மன்னிச்சிட்டாங்க சார். ஆமா, இதெல்லாம் என்னது? சாரி மேம். இன்ஃபேக்சுவேஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ செஞ்சது சரியா? நீ உண்மையிலேயே பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அதோட இப்போ நீ உன் படிப்பில் தான் கவனத்தை செலுத்தணும். மறுபடியும் நீ இதை செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். ம், சரி மேம். அதுக்கப்புறம் அவங்க மேலே எனக்கு ரொம்ப அதிக மரியாதை வந்துடுச்சு. அவங்க வீடியோஸை பார்த்ததும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட்ட? நீ மாட்டிக்குவன்ற பயம் வந்துருச்சா என்ன? இல்லை சார், அவங்களுக்கு இப்படி செய்யணும்னு கூட என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சார். எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? முன்னாடி போயிட்டு லெஃப்ட் சார். என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஆஞ்சலை பார்க்க முடியாது. அவங்க உடல்நலை ரொம்ப மோசமாக நாங்க இருக்கு. ஏன் பார்க்க கூடாது? அவ எங்க பொண்ணு. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். தினமும் இந்த பொண்ணு எங்க பஸ்ல தான் வரும். இன்னைக்கு காலையில கூட வந்தது சார். ஃபர்கத் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்குனாங்க. ஃபர்கத் பஸ் ஸ்டாப்பில் இந்த பொண்ணை யாரோ எரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணையா? ஆமாம். இந்த பொண்ணு கூட யாராவது பஸ்ஸில் வந்து பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பசங்க கிண்டல் பண்ணுறது? சார், ஒரு பையன் அடிக்கடி பஸ்ல ஏறுவான் சார். அவனுக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். எந்த பையன்? சார், எனக்கு அவனை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நீ இங்க இருந்து எந்திரிக்க போறியா இல்லையா? ஆஞ்சல், நான் சொல்றது 2 நிமிஷம் இங்க கேளு. இருந்து முதல்ல எந்திரிச்சு போ. தேவையில்லாம நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத நீ. அந்த பையனை பத்தி எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும். அவன் எப்பவும் ராம்நகர் பஸ் ஸ்டாப்ல தான் சார் ஏறுவான். அவன் முகம் அடையாளம் தெரியுமா? சார் 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 என்னாச்சு? சார், 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 என்ன சார், இந்த சார், விஷயத்தை சார், சொல்ல சார், சொன்னாங்க, யாரும் அவங்க தெரியாது. ஏற்கனவே சார், தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார், சார், யார் சார் எரிச்சா? சார், சொல்லுங்க சார். ஏக்நாத் சார், உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? யாரு அவங்களோட எதிரிக்க கூட இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சார். எப்போ ஒரு அப்பாவி அவளுக்கு போய் இப்படி. இப்படி உங்க பொண்ணுக்கு செஞ்சவன் எவனா இருந்தாலும் அவன் கண்டிப்பா தண்டிக்கப்படுவான். ஆஞ்சல் ரெகுலரா போயிட்டு வர பஸ்ஸில் ஒரு பையன் ஆஞ்சல் கூட சண்டை போட்டான்னு சொல்லி அந்த கண்டக்டர் இன்ஃபார்ம் பண்ணாரு. அதோட அந்த பையன் ராம்நகர் பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறுவானா. கண்டக்டர் சொன்னபடி பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் அழகாகவும் இருப்பான். வயசு 27-28க்குள்ளே இருக்கும். ராம்நகர்னா ஜெய் அங்கதானே இருக்கான். யார் ஜெய்? சார், ஆஞ்சலுக்கும் ஜெய்க்கும் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. கல்யாண பத்திரிக்கை கூட ரெடி பண்ணிட்டோம் சார். ஒரு நிமிஷம். அட, சந்தம் தான் கூப்பிடுறாங்க.
சொல்லுங்க சம்பந்தி. நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது ஜெய் ஆஞ்சலோட வெட்டிங் கார்டை உங்களுக்கே முதல்ல கொடுக்கலான்னு. கல்யாணம் நடக்காது மிஸ்டர் ஏக்நாத். என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, குணம் சரியில்லாத ஒரு பொண்ணை எங்க பையனுக்கு நான் கட்டி வைக்கிறதா இல்ல. அவங்க எங்க அக்கா மேல வீணா பழிய சுமத்தி கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. ராம்நகர்ல எங்க தங்கியிருக்காங்க? உன் பேர் தான் ஜெய்யா? ஆமாம் சார். சார் என்ன எதுக்காக இழுத்துட்டு போறீங்க சார்? சார் 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 நான் என்ன பண்ணேன் சார்? சார் என்ன எதுக்காக சார்? நீ எதுக்காக பஸ்ல ஏறி வந்து என்கிட்ட பேச முயற்சி பண்ற? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆஞ்சல். நிறுத்து ஜெய். உன்னோட அம்மா என்ன? எங்க அம்மா செஞ்ச விஷயம் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க உறவுகளை இந்த மாதிரி உடைச்சிருக்க கூடாது. அப்ப நீ எங்க போயிருந்த? என்னோட ஃபோன் கால்க்கு நீ ஆன்சர் பண்ண கூட நிறுத்திட்ட. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆஞ்சல். இப்போ நான் அந்த தவறை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னோட ரிலேஷன்ஷிப் வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆஞ்சல் 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 ப்ளீஸ். எந்திரிக்கிறியா இல்லனா? அந்த நாளுக்கு அப்புறம் ஆஞ்சலை நான் பார்க்கவே இல்லை. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ ஒத்துக்கலையா? அதனால தான் அவளை நடு ரோட்ல கொளுத்துனீங்க. இல்ல சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்ப அவ கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு பிரேக் பண்ண? சார், எங்க அம்மா ஆஞ்சலை பத்தி தப்பா நினைச்சிருக்காங்க. வாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பாரு, இது என்னன்னு பாரு. நம்ம வசமா சிக்க தெரிஞ்சோம். எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியலை. அப்புறம் எங்கள் அம்மா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாங்க. ஆனால் நான் இதை உண்மை இல்லைன்னு தான் நினச்சேன். அது யாரோ அவளை பற்றி தப்பாக நினைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. யார் அந்த ஃபோட்டோஸை போட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? சார், அது யார் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை என் வீட்டில் போட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ ஆஞ்சல் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி தான் அவகிட்ட பேச போனேன். ஆனால் அவள் என்கிட்ட பேச தயாராகவே இல்லை. ஆஞ்சல் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லுவா. அதே நேரத்தில் நீ தான் அவளை எரிச்சன்ற உண்மையும் சொல்லுவா. சார், நான் எதுவுமே பண்ணல சார். இங்கே பாரு, நீ உண்மையை சொல்லணும்னு விரும்பினா அப்போ ஓகே, உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஆனால் நல்லா ஜாக்கிரதையாக யோசி. உனக்கு நேரம் அதிகமாக ஆக நீ பெரிய பிரச்சனையில் சிக்குவ. ஜெய் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ஐ விட்னஸ் என்ன சொன்னான்னா, அட்டாக் பண்ணவன் பைக்ல வந்தவன். அப்புறம் ஜெய் கிட்ட எந்த பைக்கும் இல்லையே. ஒருவேளை யார்கிட்டயாவது பைக்கை கடன் வாங்கியிருப்பானோ, இல்லை பைக்கை வாடகைக்கு எடுத்திருப்பான். பைக்கை பற்றி தெரிஞ்சுதா? சார், பக்கத்துல இருக்கிற எல்லா சிக்னலையும் செக் பண்ணியாச்சு. ஆனா குதிரை ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி எந்த பைக்கையும், அதுக்கப்புறம் பிரவுன் கலர் ஹெல்மெட் போட்ட மாதிரி எந்த ஆளையும் பார்க்க முடியல. அந்த பைக்காரன் யாரா இருந்தாலும் அவன் ஆஞ்சல் காலேஜ் பக்கமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கமா தான் இருக்கணும். காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா கேரேஜ்லையும் செக் பண்ணுங்க. ஒருவேளை பைக் எங்கேயாவது சர்வீஸ்க்கு விட்டுருக்கலாம். அதோட எல்லா பார்க்கிங்லையும் செக் பண்ணுங்க. ஆனா அது 75 கிலோமீட்டர் ஏரியா. இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார். நமக்கு இப்போ நிறைய டைம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரை சேர்த்துக்கோங்க. எனக்கு உடனே ரிசல்ட் தேவை. ஓகே? எஸ் சார். அது ஒரு பிளாக் கலர் பைக். அதுல குதிரை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். பைக் ஓட்டுறவன் பிரவுன் கலர் ஹெல்மெட் போட்டிருப்பான். ஒரு தெரு ஒரு சந்து விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சாஸ்திரி நகர் ஒரு ஏரியா விடாம செக் பண்ணுங்க. எனக்கு ஈவினிங் குள்ள ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். கிளியர்? எஸ் மேம். ஓகே.
போலீஸும் இன்ஃபார்மர்ஸும் அந்த பைக் ஓட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அவங்களோட குரலை இழந்துட்டாங்க. அவங்களோட விண்பைப் எரிஞ்சிருக்கு. அவங்க கண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களால இனிமேட்டு பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு 2nd கிரேட் டீப் தெர்மல் பர்ன்ஸ் இருக்கு. ஸ்கால்ப், ஃபேஸ், அப்பர் நெக், அப்பர் பேக், ரைட் அப்பர் லெக், லெஃப்ட் ஹேண்ட், இது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க கண்டிஷன் பத்தி அப்டேட் பண்றோம். தேங்க்யூ. சொல்லுங்க மேம், ஆஞ்சலோடைய வீட்டு பக்கத்துல பைக் பார்க்கிங் ஏரியாவில் அதே மாதிரி ஒரு பைக் இருக்கு மேம். அதுல குதிரை ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கு மேம். அது யாரோட பைக்குன்னு தெரிஞ்சுதா? சஞ்சீவ் துபேவா? சொல்லுங்க மேடம். இது உன்னோட பைக்கா? ஆமா மேடம். நான் என்ன தப்பு பண்ணேன்? மேடம், நான் எதுவுமே பண்ணல. சொன்ன கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் ஏன் இப்படி கூட்டிட்டு போறீங்க? சார், அந்த பொண்ணு எரிஞ்சு போனதே எனக்கு நியூஸ்ல தான் சார் தெரியும். அதை செஞ்சவங்களுக்கு நான் சாபம் விட்டுக்கிட்டு இருந்தேன் சார். அப்படி இருக்க நான் எப்படி சார் பண்ணுவேன்? நீ யாரையோ சாபம் விட்டுக்கிட்டு இருந்தியா, இல்லைன்னா உனக்கே சாபம் விட்டுக்கிட்டியா? சார், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். பைக்கை நான் அங்கே விட்டுருந்ததுனால என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சார்? நான் அந்த இடத்துக்கு உண்மையிலே பல மாசமா போகல. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிற. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். இல்லை சார், என்னை நம்புங்க, நான் எதுவுமே பண்ணலை சார். பால் பவுலிங் கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியல. முதல்ல ஒழுங்கா பால் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆஞ்சல். டேய், எதுக்கு ஆஞ்சலை பார்த்து சிரிக்கிற? யாராச்சும் ஆஞ்சலை பார்த்து சிரிச்சா அவங்க பல நான் உடைச்சிருவேன். சார், சஞ்சுவோடைய வீடை நான் முழுசா தேடிட்டேன். அங்க எங்கேயும் ப்ரௌன் ஹெல்மெட் இல்லை சார். அவன் ரொம்ப விவரமாக இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் கால் ரெக்கார்ட்ஸை எடுங்க. அவன் ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணுங்க. ஆஞ்சல் ஃபேமிலி கிட்ட அவனை பற்றி விசாரிங்க. சார், இந்தா பாதாம் சாப்பிடு. எனக்கு வேணாம், மூடு சரியில்லை. முதல்ல கவலைப்படுறதை நிறுத்து, பாதாம் சாப்பிடு. எங்க அப்பா நான் பாஸ் ஆகலன்னு சொல்லி என்ன திட்டாரு. அட முட்டாள், முதல்ல பாதாம சாப்பிட உன் மூளை வேலை செய்யும். பாரு, நான் எப்படி டெய்லி சாப்பிடுறேன். அதனால தான் நான் எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்றேன். இந்தா நீயும் சாப்பிடு. அப்பதான் நீ எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிடுவ. இந்தா சாப்பிடு. நிஜமாவா? ஆமா. சார், சார், ஆஞ்சலுக்கு ஃபயர் அட்டாக் ஆனப்போ சஞ்சுவோடைய ஃபோன் ஸ்ரீகுணா காட்டில் ஆக்டிவாக இருந்திருக்கு சார். சார், இன்னொரு விஷயம், அன்னைக்கு காலையில் 5:45க்கு சஞ்சு முகேஷ்ன்றவனுக்கு கால் பண்ணியிருக்கான். அன்னைக்கு ஐ விட்னஸ் பைக் பக்கத்தில் 2 பேர் இருந்ததா சொன்னான். அப்போ இன்னொருத்த முகேஷா இருப்பானோ? ஆமாம், முகேஷ் எங்க? சார், அவன் ஸ்ரீகுணா காட்டில் இருக்கான். அங்கே தான் ஆஞ்சலும் இருக்கா. அவனை தூக்குங்க. சார், நீ எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க? ஏதாவது பேசுறியா இல்லையா? எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. ஏன்? காரணம் நீ தானே சொன்ன ஆல்மண்ட் சாப்பிட்டா நான் பாஸ் ஆயிடுவேன்னு. ஆனா நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பாதாம் சாப்பிட்டா நீ புத்திசாலி ஆயிடுவேன்னு. அதுக்கு நீ ஒழுங்கா படிக்கணும். நீ படிக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி பாஸ் ஆவ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஃபெயில் ஆனேன்னு வச்சுக்கோ, நீயும் அதே கிளாஸ்ல தான் இருக்கணும். அப்படின்னா நீயும் ஃபெயில் ஆகணும். சொல்லுங்க. முகேஷ் எங்க? சொல்லுங்க. நான் தான். வாடா இங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன எங்க எல்லாம் பண்ணிட்டு ஏன் நான் கேக்குறேன்? ஆன்சர் கொலை கேஸ்ல இவனுக்கு சம்பந்தம் இருக்கு. டேய், உள்ள ஏறடா. உள்ள போ. என் பையனை விட்டுடுங்க. அவனை எங்க தான் கூட்டிட்டு போறீங்க? சார்,
நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணம் ஆனவன், எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. நான் எதுக்காக அவளை எரிக்கணும்? நீ காலையில் 5:40க்கு சஞ்சீவை கூப்பிட்டுருக்க. அவங்கிட்ட நீ என்ன சொன்ன? சார், சஞ்சுவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் 4:30 கால் பண்ணி அவன்கிட்ட மருந்து கேட்டேன். ஆனால் அவன் ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் அவன் கூப்பிட்டான். ஆமாம் சார், 4:45 கூப்பிட்டவன் எப்படி சார் கிரிமினலாக இருக்க முடியும்? அவன் கண்ணிங்காக இருக்கான், எந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு வேலை பண்ணுங்க, சஞ்சீவை அவன் கூட உட்கார வைங்க. சுமன் கிட்ட சொல்லி முகேஷோட ஃபோட்டோவை ஆஞ்சல் ஃபேமிலி காட்டுங்க. இவனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சுமன் சொல்லு. விஷால், சஞ்சீவ் ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க. 2 பேரில் ஒருத்தன் தான் அட்டாக்கர். யாரோ ஒருத்தன் சிறிகுணா காட்லேருந்து ஆஞ்சலை கிரைம் சீன் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கான். வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டை கழட்டியிருப்பான். ஒருவேளை பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடும்போது பண்ணியிருக்கலாம். அவனோட ஃபோட்டோவை காட்டி எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க. ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கலாம். சார், ஒரு சைடு போலீஸ் அட்டாக்கரை ரொம்ப ஆர்வமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சீவோட மனைவி கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சாங்க. போலீஸோட இன்னொரு டீம் ஆஞ்சலுக்கு நடந்த விஷயத்தை இன்னொரு சைடும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல மக்களும் ஆஞ்சலுக்காக போராட ஆரம்பிச்சாங்க. போராட்டமும் வலுத்தது. வெளியே இருக்கிற கூட்டத்தை நீ பார்த்தல்ல? பப்ளிக் கோவமானாங்கன்னா உனக்கு என்ன நடக்கும்னு லேசா கற்பனை பண்ணிப்பாரு. அப்புறம் அவங்க உன் குடும்பத்தையும் விட மாட்டாங்க, ஆதாரமும் கேட்க மாட்டாங்க. உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும், உன் குடும்பத்தோட மரியாதை காப்பாற்றப்படணும்னா கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தர. நல்லா யோசி. ஆஞ்சல் உன்னோட சைல்ட்ஹுட் காதலி தானே? எங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு ஆஞ்சலை பார்த்து சிரிக்கிறீங்க? யாராச்சும் ஆஞ்சலை பார்த்து சிரிச்சிங்க அப்புறம் அவங்க பல்ல உடைச்சிருவேன். ரொம்ப கவலைப்படாத, பாதாம் சாப்பிடு. சார், ஆஞ்சல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அதுக்காக அவளை நான் எரிச்சேன்னு அர்த்தம் இல்லை. உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொன்னான். அவன் பைக்கை எடுத்துகிட்டு போனான்னு. இதுக்கு என்ன சார் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க? உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டே கண்டுபிடிச்சோம். பிரேம், நான் அவளுக்கு என்ன தான் செய்யல. சின்ன வயசுலேருந்தே நான் அவளை லவ் பண்ணேன். நீ என்ன பண்ற? இப்போல்லாம் ஏன் நீ என்னை விட்டு ஒதுங்கி போற? இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சா உன்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க மாட்டேன். இப்போ சொல்லுங்க சார், சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது பிரேக்கப் பண்ணுவாங்களா? அந்த பொண்ணை உயிரோட எரிச்சிருக்க. இதை சின்ன விஷயமானு கேட்குற? அதுக்கு முன்னே நீ கீர்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்க. இதில் ஆஞ்சலோட தப்பு என்ன இருக்கு? நான் ஆஞ்சலை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் அவள் அதுக்கு தயாராக இல்லை. ஒருவேளை எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா
அவள் பொறாமப்பட்டு ஒத்துப்பான்னு நினச்சேன். ஆனால் ஒத்துக்கலை. நான் வேடிக்கையாக தான் கல்யாணம் பண்ணேன். அது அவள் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஆன்சலை என் மனைவி ஆகணும்னு நினச்சேன். ஆனால் அவள் ஆன்சலாகவே மாறலை. அதோட ஆன்சல் இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது. அவள் உண்மையிலேயே எனக்கு சொந்தமாகலைன்னா அப்புறம் அவள் யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காக தான் அவள் கல்யாணத்தை நிறுத்தினேன். ஆனால் ஆன்சலோடைய அப்பா திரும்பவும் என் கூட சண்டை போட்டார். அதனால தான் அவளை எரிச்சிட்டேன். நீ உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால ஒரு பொண்ணை நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? அவள் உயிரோடு இருக்காளா? அவள் உயிரோடு இருந்து என்ன ஆக போகுது? யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. என் பையன் பண்ண தப்பு மன்னிக்க முடியாத குற்றம்தான். தயவு செய்து நீங்க அவனை தண்டிச்சிருங்க. நீங்க அவனை என்ன வேணா செய்யுங்க. வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். நம்ம வாழ்ற நாட்டுல பல ஆண்டு காலமா ட்ரெடிஷ்னலா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் பெண்களுக்கும் கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல எப்பவுமே பெண்களுக்கு உயர்ந்த மரியாதையை கொடுக்கறோம். இந்த உலகமே நம்மள தங்க பறவைன்னு அழைக்கிறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா பெண்களுக்கு அவங்களோட உரிமை அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரேப், ஆசிட் அட்டாக், இந்த மாதிரி பல வகையான கொடூரமான முறையில பெண்கள் தாக்கப்படுறாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பேலன்ஸே இல்லாத நடைமுறை வாழ்க்கையில இந்த மாதிரி பொறுத்துக்க முடியாத வெறுப்புகள் பெண்களை எப்பவும் காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதுல இருந்து அவங்க விடுபட்டு பெண்களுக்கு உரிய மரியாதையும் பாதுகாப்பும் அவங்களுக்கு கிடைக்கணும். நான் அனுப் சோனி இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பிளாக் ஹெட்லைன்ஸோட கிரைம் பேட்ரோல்ல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவும் புத்தம் புதிய ஒரு எபிசோட்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், உங்களுக்கும் குற்றத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு வித்தியாசம் இந்த கிரைம்ல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்கன்றதுதான். ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.